இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்களா அத்த? ஏதோ ஒரு தடவை சிபி டெண்டரை தவற விட்டுட்டான்னு நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி அந்த தமிழ் கையில கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? மொத்தமா போச்சு. உங்க முன்னாடி மூச்சு விடவே பயப்படுற குறிஞ்சிநாதன் இன்னைக்கு ஊரெல்லாம் உங்களை தோக்கடிச்சிட்டேன்னு தம்மட்டம் அடிச்சிட்டு இருக்கான். உங்களை இப்படி பாக்குறதுக்கே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குத. ரொம்ப முக்கியமான டெண்டர்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப அதுவும் போச்சு. வாமா வா, உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மொத்த ஜனா குரூப்ஸோட பேரையும் சந்தி சிரிக்க வச்சிட்டல. அவளுக்கு இதுல என்ன லாபமா நஷ்டமா? மாசம் ஆனா அவ அக்கௌண்ட்ல சம்பளம் விழ போகுது. திறமைங்கிறது இன்பில்டா உள்ள இருந்து வரணும். சும்மா சென்டிமெண்டா பேசி ஏமாத்தினாலாம் வராது. எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசுவியே, இப்ப என்ன அமைதியா இருக்க? பேச வேண்டியதானே? நான் பதில் சொல்ல வேண்டிய ஆளு ஜனாமா மட்டும்தான். நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஜனாமா, நீ ஏன் சரியான நேரத்துக்கு போல? இல்ல ஜனாமா, அது வந்து என்ன காரணமா இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய முக்கியமான டெண்டர்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? அதையும் மீறி நீ லேட்டா போனா என்ன அர்த்தம்? எப்போதும் ஒரு விஷயத்துல பஞ்சுவாலிட்டியா இருக்கிறது முக்கியம் இல்ல, முக்கியமான நேரத்துல பஞ்சுவாலிட்டியா இருக்கணும். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல தமிழ். நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இல்ல ஜனாமா. இவளை வீட்டை விட்டு துரத்த இதுதான் நல்ல சான்ஸ். விடக்கூடாது. ச்சே, இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா இல்லாம போயிட்டாரே. என்ன பாக்குற? ஏதோ பெரிய பொறுப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, பெருசா ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிற. இதான் இந்த கம்பெனி காட்டுற விசுவாசமா? சொல்ல முடியாது சிபி. இவ அந்த ஆப்போசிட் கம்பெனில பணகினா வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பா. என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என்னோட நேர்மையை பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க. என் அத்தைய அவமானப்படுத்தி உட்கார வச்சுட்டு நேர்மையை பத்தி பேசிட்டு இருக்கியா நீ? அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. கண்டிப்பா நீ அந்த குறிஞ்சிநாதன் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும்.